அனைவருக்கும் வணக்கம். என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா? சந்தேகமே வேணாங்க, முட்டை குழம்பு தாங்க. முட்டை குழம்பு நம்ம வேக வச்சு தான் எப்பவும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உடச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். உடச்சி ஊற்றி எப்படி செய்கிறது, இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, 100% ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 2 தக்காளி, 2 வெங்காயம். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு. வாங்க வீடியோவுக்கு போகலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். தாளிக்கிறதுக்காக கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாம் அரை ஸ்பூன். 4 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்ல வெங்காயத்தை வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆகட்டும், இஞ்சி பூண்டாகட்டும், எதுவானாலும் சேர்க்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 தக்காளியை விழுதாக்கி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இது வதங்குறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து போட்டிருக்கேன். பச்சை வாசனை நல்லா போகணும். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எண்ணெயிலே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருண்டு வதக்கணும். இது கூடவே அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காகவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு காரம் நல்லா கொடுக்குன்றதுக்காகவும் எண்ணெயில் போடும்போதே வதக்கணும். தனியாத்தூள் 1 ஸ்பூன். எல்லா தூள் வகைகளையும் எண்ணெயிலே வறுத்துடணும். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் எண்ணெய் சுருள நம்ம வதக்கணும். நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கிடணும். இப்போது தண்ணி ஊற்றுறேன். இது என்ன தண்ணினா, நம்ம அரிசி ஊற வைப்போம் பார்த்திங்களா, சமைக்கிறதுக்காக 2 கழுவிட்டு அரிசி ஊற வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணி தாங்க இது. அந்த தண்ணி கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது இதே போல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது வேறு எந்த தண்ணியும் இல்லைங்க, அதில் ஸ்டார்ச் கலந்துருக்கும். அந்த ஸ்டார்ச் இருக்கிறதால நம்ம குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம முட்டையை எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒரு கப்பில் உடச்சி ஒன்றா ஊற்றணும். இந்த டைமில் ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணும். அப்போ தான் முட்டை நமக்கு கரெக்டாக வெந்து வரும். ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றுங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றணும். பக்கத்துலேயே ஊற்றுனோன்னா முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், கரெக்டாக இருக்காது. எடுக்கும்போது தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றி மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் அழகாக சூப்பராக வெந்து நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போது கொத்தமல்லி தூவிட வேண்டியதுதான். இது கூடவே மிளகுத்தூள், கேஸ்ட்ரிக்லாம் கொஞ்சம் இது பண்ணுன்றதுக்காக மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும். குழம்பு பார்த்திங்களா தனியாக அவ்வளோ அழகாக தனியாக முட்டை எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துடுச்சு இந்த குழம்பு. இதை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.